காஞ்சிபுரம் அருள்மிகு வழக்கரதீஸ்வரர் திருக்கோவில் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் இன்று திருத்தேரில் வழக்கரதீஸ்வரர் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நகரேஷு காஞ்சியில் சிறப்புமிக்க ஆலயங்களும் பரிகார தலங்களும் பல அமைந்துள்ளது. அவ்வகையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வழக்கரதீஸ்வரர் திருக்கோவில் வழக்குகளில் இருந்து சுமூகமாக விடுபட பரிகாரம் மேற்கொள்ளும் தலமாக விளங்கி வருகிறது. திருக்கோவிலின் ஆனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வழக்கரதீஸ்வரர் மருகுவார் குழலி அம்மனுடன் பல்வேறு மலர் அலங்காரங்களில் வாகனங்களில் எழுந்தருளி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இன்று பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் விழாவில் வழக்கரதீஸ்வரர் மருகுவார் குழலி அம்மனுடன் சிறப்பு அலங்காரத்தில் யாகசாலைக்கு முன்பு எழுந்தருளி சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் வலம் வந்த திருத்தேரில் எழுந்தருளினார். மேல தாளம் முழங்க திருத்தேர் காந்தி சாலை, வள்ளல் பச்சையப்பன் தெரு, காமராஜர் வீதி என பல பகுதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிகழ்வில் திருத்தேர் உபயதாரரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு திருக்கோவிலின் சார்பில் வழங்கப்பட்ட மரியாதைகள் மற்றும் பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டார். திருத்தேரின் விழாவில் KUS சோமசுந்தரம், நரேந்திரன், வெடி நரேந்திரன், மாநகராட்சி ஒப்பந்தக்காரர் நடராஜன், ஆலய செயல் அலுவலர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.